தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மா விளைச்சலும் இல்லை, விளையும் இல்லை என்பதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளிடம் நமது செய்தியாளர் மதன் அசோக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் மா விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டை விட விளைச்சலும் இல்லை, விலையும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து மா விவசாயி மணிகார்த்திக் ஐயா நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். ஐயா, இப்போ மா விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. என் பேர் மணிகார்த்திக், தேனி மாவட்டம் மா விவசாயி. நான் கடந்த 5 வருடங்களாக மா விளைச்சல் பருவநிலை மாற்றம் காரணத்தினால விளைச்சலும் இல்லை, விலையும் இல்லாமல் இருக்குது. கடந்த வருடம் கூட விலை இருந்தது, விளைச்சல் இல்லை. இந்த வருடம் விளைச்சலும் இல்லை, விலையும் இல்லை. மாம்பழ கூழ் தொழிற்சாலையிலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னுக்கே வந்திருக்கணும். இதுவரைக்கும் தொழிற்சாலையிலேருந்து மாங்காய் எடுக்கலை. அதனால் அந்த கல்லாமை, செந்தூரம், அல்ஃபோன்சா போன்ற முந்தி வர ரகங்கள்லாம் மரத்திலிருந்து கீழேயே போயிடுச்சு. நாங்கள் எடுக்க முடியல. விவசாயிகள் அதை குத்தகைதாரிகள் இன்னும் ரொம்ப மோசம். குத்தகைதாரிகள்லாம் பணத்தை கொடுத்துட்டு மருந்தடித்து உர வைத்து உழுது புல்லுருவி வெட்டி செலவு பண்ணுன்னா அதே ஒரு டன்னுக்கு 5000 10,000 ரூபா வரைக்கும் செலவு வந்துடுது. இப்பொழுது மாங்காய் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எடுக்கிறதுனால ஒரு டன்னுக்கு 2500 செலவு வரும். அதை எடுத்து நம்ம கொண்டு போய் கேரளா மாநிலங்களுக்கு அனுப்பினோம்னா அவங்க மாங்காய் சரியில்லைன்னு சொல்லி கடலில் கொட்டிட்டோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு அரசாங்கம் நிவாரணமும் இழப்பீடும் கொடுத்தா, அதே மாதிரி ஆந்திரா போன்ற மாநிலங்களில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வர் டன்னுக்கு விலை ஃபிக்ஸ் பண்ணி 15,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி அரசு மானியமாக ஒரு 5,000 ஃபேக்ட்ரியிலேருந்து 10,000 கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அது மாதிரி தமிழக அரசு எங்களுக்கு உதவி பண்ண மானியமாகவும் இழப்பீடாகவும் கொடுத்து உதவி வருமாறு கோரிக்கை வைக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது பெரியகுளம் பகுதியில் விளைச்சல் விலையும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிற நிலையில் தற்போது மாம்பழங்கள் வீணாக அழிந்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக பெரியகுளத்திலிருந்து மதன் அசோக்குமார்.